மருத்துவம் தவறு இல்லைம்மா, தெளிவாக புரிஞ்சுங்க. சித்தர்கள் சித்த மருத்துவத்தை உருவாக்கியிருக்காங்க. மருத்துவம் எப்படி தவறுன்னு சொல்லுவாங்க? ஔஷதம்ங்கிறது மனிதன் பிறந்தாலே அவனுக்கு வியாதி இருக்கு. நந்தனார் சொல்லுவார், இனி பிறவா வரம் வேண்டும் பரம்பொருளே, இனி பிறவா வரம் வேண்டும் பரம்பொருளே, மீண்டும் பிறந்தால் உனை மறவாதிருக்கின்ற அருள் வேண்டும். பிறவி என்பதே பிணி தான். பிறவி பிணின்னு ஒரு வார்த்தை இருக்கு, தெரியுங்களா? அதனால தான் சித்தர்கள்லாம் இப்படி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரேயர்லாம் இப்படி போயிடுச்சு, இனி பிறவாத வர வேண்டும். சப்போஸ் ஏதோ கர்மா இருக்கு, இந்த பிணி இருக்குன்னா, மீண்டும் பிறந்துட்டுனா உன்னை மறவாது இருக்கின்ற இந்த ஞானம் வேணுங்கிறாரு. அப்படி இருந்துட்டா கூட நான் ஓடியாந்துருவேன். நந்தனாரோட எளிமையான ஒரு ப்ரேயர் இவ்வளோ தான். நந்தனார் எழுத படிக்க தெரியாதவர்ல அவருக்கெல்லாம், அவங்க தான் பெரிய ஆள் இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அறிவாளிகள் கிடையாது. நந்தனார்லாம் நீங்கள் அறிவாளின்னு நினச்சிடாதீங்க. அவர்லாம் எந்த புஸ்தகமும் படிக்கலை, எந்த சித்தர்கள் ஃபிலாசபியும் அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் தன்னுடைய உள்ளம் என்ற புத்தகத்தை படித்தார். அதன் காரணமாக சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நெருப்பு அக்னியின் மீது நடந்து வான்னாங்க. அக்னி தீண்டலை, நடந்து போய் ஜோதியில் ஜோதியாக நடராஜர் தலத்தில் கலந்து காட்டினார். தெரியுங்களா இதெல்லாம்? இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்காரு. இப்போ சமீபத்தில் வாழ்ந்தவங்க தான், ரொம்ப காலத்தில் நந்தனார்லாம். மனிதன் பிறந்தால் என்றால் அவனுடன் பிணி இருக்கின்றது, அதற்கு பேர் பிறவி பிணின்னு பேர். இதற்காகத்தான் என் மார்க்கம் பிறப்பொழிக்கும், பிறப்பு ஒழிக்கும் மார்க்கம் வள்ளலார் சொல்றார். என் மார்க்கம், இந்த சன்மார்க்கத்தை பற்றி பேசும்போது என் மார்க்கம் பிறப்பொழிக்கும் மார்க்கம். உடனே வள்ளலார் சன்மார்க்கத்துக்கு வந்ததுனால சித்தர்கள்லாம் இல்லைங்கிறாரா? அறியாமையில் பேசிக்கிட்டு இருக்காங்க சன்மார்க்கிகள்லாம். ஞான சரிகை அப்படின்னு இந்த மரணமில்லா பெரின்ப பெருவாள்னு 28 பாட்டு பண்ணார். உங்களுக்கு இந்த பாட்டை சொன்னால் தெரியும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றெலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. இந்த பாட்டு 28 பாட்டு இருக்கு. அதில் ஒரு பாடல் அழகாக சொல்லுவார். சித்தன் மகன் நான்னு சொல்லுவார். தன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு? சித்தர்களோட புள்ள தான் நாங்கிறாரு. நம்ம சன்மாரிகள் சித்தர்களை எல்லாம் தாண்டி உயர்ந்தவர் வள்ளலார். கேட்டிருக்கீங்களா? சன்மாரிகளோட உரைகள்லாம் போய் கேட்டு பாருங்க. சித்தர்கள்லாம் சும்மா, எப்படி சித்தர்கள்லாம் சும்மா, அதெல்லாம் தாண்டின விஷயத்த சொன்னார் எங்கள் வள்ளலார் அப்படிமா. நான் அப்படி தான் ஒரு சன்மாரிகிட்ட கேட்டேங்கவா, சரி சித்தர்கள்லாம் தாண்டவர், அவரே சொல்லிக்கிறார் நான் சித்தனோட புல்லன்னு. அப்போ நான் தாண்டி இருக்கலாம், தப்பு இல்லை. பட் அவரே தன்னோட இனிஷியலாக சித்தர்கள் தான் ஏன் சொல்கிறாரு? ஏன் உங்களுக்கு ஒன்றுமே புரியல? இந்த ஆளுங்களுக்கு ஆன்மீகங்கிற போர்வையில் என்ன பேசுகிறோன்னே தெரியல. ஒரு வட்டம் போட்டுக்கிற திருவருள் இருப்பானா அதை விட்டு வெளில வர்றது கிடையாது. திருவாசகத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதை விட்டு வெளில வரதில்லை. தேவாரத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதை விட்டு வெளில வரதில்லை. அந்த தேவாரத்தை உடனே பாடுறது போய் டெய்லி போயிடுறது. நம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை போ, அதிலே கடைசி லைன் வரும், இப்பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்து அடியின் கீழ்னு. அப்போ அந்த பாட்டோட பொருள் உணர்ந்தீங்களான்னு நானும் இங்கே எத்தனையோ பேரை கேட்டேன். அப்போ உணர்ந்துட்டேன். சரி வா, அப்போ நம சிவாய வாழ்கன்னா என்ன முதல்ல சொல்லு? சிவபெருமானை வாழ்க என்று சொல்கின்றார்கள். நம சிவாய என்றால் சிவபெருமான். அப்படியா? அதுக்கு ஏன் சிவபெருமான் வாழ்கன்னே அவர் சொல்லியிருக்கலாமே, அவர் ஏன் நம சிவாயன்னு சொன்னார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த வார்த்தைகள்லாம். அதில் பெரிய ஒரு கூத்து என்னன்னா, மாணிக்க வாசக சுவாமி சொல்ல சிவபெருமான் தான் உட்காந்து எழுதுறாரு அதை. அப்போ நமசிவாய வாழ்கன்னு சொன்னது என்னையே போற்றி எழுதி அவரே எழுதுகிறார். சிவபெருமானே எழுதுகிறார், தன்னையே போற்றி எழுதுகிறார். நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. எதுக்குமே அர்த்தம் புரியாது. எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தாங்கிற மாதிரி இது என்னன்னே தெரியாதுங்கய்யா. இதெல்லாம் படித்து இதெல்லாம் பாடினவங்களும் செத்து போயிட்டாங்க. அதே பாட்டு ஒருத்தவன் பாடினான், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு பாடினவன் என்ன பண்ணான்? தான் மட்டும் என்லைட்மெண்ட் அடையலை, தான் மட்டும் ஜோதியில் ஜோதியாக கலக்கல, தான் கல்யாணத்தை பார்க்க வந்தவன் ஒரு ஊர் கிராமத்தையும் அனுப்புனார் சிவலிங்கத்து உள்ளார. எப்படி? அதே ஒரு பாட்டை பாடி இங்கே யாராச்சும் நீங்கள் இந்த எல்லாரையும் அனுப்ப வேணாம், இவனை பாட்டு போகிறாங்களே இவனாச்சும் உள்ளார போகிறாங்களான்னு பார்த்தா போகலையே. நான் அவ்வளோலாம் எதிர்பார்க்கல நம்ம ஆளுங்கள்ட்ட. நீயாச்சும் போய் கலந்துறப்பா, அதுக்கே நம்ம ஆளுங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பாட்டு அதான் சொல்கிறேன், இது எல்லாமே பொருள் உணர்ந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். நீங்கள் நம சிவாயா என்று அதான் சொல்கிறார், சிவாய என என்று புலம்பாதே.
சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு ஒரு நாளும் அபாயம் என்ற மரணம் இல்லை என்று ஔவையார் சொல்றாங்க. ஒரு சித்தர் சொல்றாரு, சிவாய நமவென்று புலம்பாதே. என்னடா அது, இங்க சொன்னா மோச்சங்கிறாங்க, இங்க ஒரு சித்தர் இதை புலம்பாதங்கிறாங்க. சிவவாக்கியர் அதற்கும் மேல 100 கோடி ஆகமங்கள் 100 கோடி மந்திரங்கள் 100 கோடி நாளிருந்து ஓதிடில் என் பயன் ஆலமுண்ட கண்டனார் அகத்துள்ளே இருக்கையில் காலன் என்று சொல்லுவீர் கனவிலும் மத்தில்லையே. 100 கோடி ஆகமங்கள் 100 கோடி மந்திரங்கள், நீங்க 100 கோடி நாளிருந்து ஓதிடில் என் பயன். நீ வாயால சொல்றதுனால ஒன்றும் நடக்க போகுது. ஏன் நடக்காது? என்ன காரணம்? சிவ சிவ என 6 முறை ஜபிக்கில் 108 ஆகும். எப்படி? சிவ சிவ என 6 முறை 12 தடவை சொன்னீங்கன்னா 108 உருவுக்கு சமம். வெறும் சிவ சிவன் சொல்லலாமா? சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே. அப்போ சிவசிவன் சொன்னா இங்கே யார் சிவகதி அடைஞ்சிருக்கா? நம்ம ஆளுங்க எத்தனை பேர் சிவசிவன் சொல்லிட்டு இருக்காங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? நீங்களே சொல்லிட்டு இருப்பீங்களே. தயவு செஞ்சு சொல்றதை நிறுத்திடுங்க. கல்யாணம் பண்ணீங்கன்னா டைவர்ஸ் ஆகிடும். ஐயா விளையாட்டுக்கு சொல்ல, பஞ்சாசரத்தில் போனதே சொல்லியிருக்கோம். அதை இதெல்லாம் இந்த தடவையும் சொல்கிறோம். சிவசிவன் அதிகமாக சொல்லாதீங்க. ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னீங்கன்னா போதும். சிவசிவ உருப்படாதீங்க. அது பிரம்மச்சாரிகளுக்கான மந்திரம். மந்திரங்கள் வந்து வெல்லக்கூடிய மந்திரம், கொல்லக்கூடிய மந்திரம், நம்ம என்லைட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு மந்திரம், ஜோதி தரிசனத்துக்கு மந்திரம்னு மந்திரங்கள் பல வகைப்படும். சிவ மந்திரமே அதில் சிவசிவ மந்திரம் யாருக்குன்னா அது வந்து பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசி சாதுக்களுக்கு உண்டான மந்திரம். நல்லா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பத்தில் நீங்கள் சிவசிவன் சொல்லிட்டு வந்தீங்க, அவ்வளோதான், பொண்டாட்டியை மறந்துட வேண்டியதான். இல்லை உண்மை ஐயா, இதெல்லாம் தெரியாமலே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏதோ எப்பயாச்சும் ஒரு தடவை மனசில் சிவசிவன் நினச்சிங்க. நீங்கள் அப்படியே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் அப்படியே சிவசிவன் நீங்கள் என்ன, யாருக்காச்சும் டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, சீக்கிரம் கேஸு முடியணும்னா சொல்லிட்டு வாங்க. பரதேசியாக போயிடும். வேலையிலேருந்து உங்களை ஆஃபீஸர் உடனே நீக்குவான். ஏன் நீக்கிறானே தெரியாது, காரணமே இருக்காது. ஏன்னா உங்களை சன்னியாசி ஆக்கிடும். அது உங்கள் லௌகீக வாழ்க்கையை விட்டு பிரிச்சிடும், கஷ்டத்தை கொடுத்துரும். அந்த மந்திரம் மோட்சத்திற்கான மந்திரம் தான். அந்த மந்திரத்தை குறை சொல்ல. இப்படி தாங்க எது யார் யாருக்கு தேவைன்னே தெரியாமல் நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் சொல்லி தான் பார்ப்போமே. அதில் இப்போ வாட்ஸ்அப்பில் வேறு பெரிய ஆன்மீக குரூப்லாம் இருக்குது. அப்படியே ஃபார்வேர்டு பண்ணுறது எல்லா குரூப்புக்கும். அந்த மெசேஜ் சரியா தப்பா, அதில் அச்சரப்பில் இருக்கும். எத்தனை பேருக்கு அனுப்புவோம்? அதை உடனே எங்களுக்கு வேறு, ஐயா இது சரியா? எனக்கு ஒரு வேலையே இல்லை பாருங்க. ஒன்று வந்து கிளாஸ் அட்டன் பண்ணு, இல்லை நான் சொல்கிற உரையை கேட்டுப்போம். நான் தான் இவ்வளோ தெளிவாக தானே உங்கள் லெவலுக்கு இறங்கி வந்து தான் பேசுகிறேன். நான் பேசுகிற தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள். பட் தப்புன்னு மட்டும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு இது வந்து இந்த கோட்பாடில் உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் தப்புன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸு கிடையாது. இந்த கோட்பாடில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை, நீங்கள் ஏற்கனவே ஒரு கோட்பாடில் இருக்கீங்கன்னு வேணால் வச்சுக்கலாமே தவிர்த்து நீங்கள் தப்புன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவரவர் அனுபவம் அவரவர்களுக்கு உண்மை. என்னுடைய அனுபவம், என் ஆசான்களோட அனுபவம் உண்மை. எங்கள்கிட்ட இது கேள்வி கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஆசான்களோட பாடல் எடுத்து காட்டிட்டு போடுவோம். அதான் சித்தர் பாட்டி தான் இருக்குது, வேணால் படிச்சு இது வேணால் அவங்க முடிஞ்சால் அர்த்தம் தெரிஞ்சுங்கன்னு. அதை தப்புன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. உங்கள் அனுபவத்தையும் தப்புன்னு சொல்கிறது எனக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் அதனால தான் என்கிட்ட யாராச்சும் இதெல்லாம் கேட்டாங்கன்னா நான் ரிப்ளைவே பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம சிவாய சிவைய நம்ம என்னம சிவம சிவையன வயநமசி வந்து இப்போ சிதம்பர சக்கரம் என்று சித்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கருவூரார் பார்த்தீங்கன்னா மாற்றி குறிப்பிடுவார். இது நடு எழுத்தை பிடித்து மாறுவது, இடையணை அடுத்த எழுத்தை பிடித்து மாறுவதெல்லாம் மந்திரத்தில் ஏகப்பட்ட ரகசியம் இருக்குது. இதே நமசிவாயத்துக்குள்ளார உடனே இது சரியா அது சரியா, ரெண்டுமே சரிதான். பட் எது யார் சொல்லணும் அதுதாங்க என் தந்திரம். மந்திரம் கால் மதிமுக்கால். எது யார் சொல்லணுங்கிறது தான் தந்திரம். அதுக்கு தான் குரு வேணும். இந்த மந்திரம் தான் உங்களுக்கே தான் தெரியுங்க. அதான் வாட்ஸ்அப்பில் கதையாக போடுறீங்களே, இந்த மந்திரம் அதற்கு இந்த இதில் சித்தர்களை காண மந்திரம்னு வேற போட்டாங்க. எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அப்போ சித்தர்களே கூப்பிட்ற அளவுக்கு இவங்க வந்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க. இந்த மந்திரத்தை சொன்னால் சித்தர்கள் வந்துடுவாங்களா? போட்டு தான் பாருங்களேன் எந்த சித்தம் வருவான்னு. சித்தர்களை அழைப்பதும் இறைவனை அழைப்பதும் ஒன்று தான். ஏன்னா இறையில் இறையாக ஜோதியில் ஜோதியாக கடந்தவர் தான் சித்தர்கள்.
அவர்களாக உங்களுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு வந்தாலொழிய எந்த மந்திரத்திற்கும் எந்த சித்தர்களும் வரமாட்டார்கள். நீங்க பியூரிட்டியா இருந்து உங்களுடைய அகம் தூய்மையான பின்பு நீங்கள் ஒரு அன்புடன் அழைத்தால் வருவாங்க. அந்த அன்பை காட்டியவர்கள் தான் நம்ம நால்வர்லாம். அந்த அன்புக்கு தான் காதலாகி கசிந்துன்னு பாடும்போது ஈஸ்வரனே வந்து ஓப்பன் பண்ணுறான் கேட்டார். உடனே நம்ம ஆளுங்க போய் நாளைக்கு பாடிட்டுலாம் இருக்காதீங்க. அது அவருக்கு வந்த பாடல். அங்கே தான் மாற்றி அவர் வந்து அப்பரோட பாட்டை எடுத்து திரு ஞானசம்பந்தமூர்த்தி பாடலை, அப்பர் பாடி வச்ச பாட்டை எடுத்து சுந்தரர் பாடினாரா? அவருக்கு வந்த பாடலை அவங்க பாடினாங்க, கதவு திறந்துச்சு, கேட்டு திறந்துச்சு. அவங்க எழுதின பாட்டை நீங்கள் பாடினீங்கன்னா கேட்டு திறக்காது. அது அவங்களோட கீ. காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்று சொல்வது அவருக்கான கீ. பட்டினத்தான் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எது திறக்குதான் பா. யார் இப்போ வந்து சட்டையெல்லாம் கட்டிட்டீங்கன்னு பார்த்தலாம். பட்டினத்தார் கட்டிட்டு போனார்ல, என்ன ஒரே வார்த்தை தானே, காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே. இதில் என்ன இருக்குது? இந்த இது என்ன இது? அவருக்கு என்னமோ அந்த இது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவருக்கு உள்ளத்தில் கொட்டஞ்சி அதோட கட்டிய மனைவி விட்டு பெத்த தாயை விட்டு செழிப்பை விட்டு உடனே எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு கோமணத்தை கட்டிட்டு போகிறார். எப்படி? காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கே என்று சொன்ன ஒரு வார்த்தையில். அதுக்கப்புறம் அந்த வார்த்தையிலேருந்து யாருக்காச்சும் ஒருத்தவங்களை என்லைட்மெண்ட் கிடைச்சிருக்கு? அவருக்கு கிடைத்த கீ அது. இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் தெளிவாக சொல்கிறோம், ஆன்மீகத்தில் நம்ம இங்கெல்லாம் தான் ஏமாந்து போயிடுறோம். இதெல்லாம் உங்களுக்கு அழகாக சொல்லி, உங்களுக்கு இதெல்லாம் உபதேசம்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து, இல்லைனா ஒரு பட்டு துண்டை வாங்கி உங்களுக்கு முக்காடை போட்டு ஏதாச்சும் ஒரு காதல் ஒன்று சொல்லிவிட்டு நான் தீட்சை கொடுத்துட்டேன். என்ன அது? என்ன தீட்சை? எதுவுமே நடக்கலை. இதுதான் சித்தர்கள் பிடிச்சிட்டு திட்டுறாங்க. பொய் குருவாலே கதியாமோ பொய்யை சொல்லுவார் தங்கள் உறவாமோ. பொய் குருவாலே கதி இல்லை, அவங்களுக்கு உங்களோட உறவு வேணும். சத்தியமாக எனக்கெல்லாம் உங்கள் உறவு வேண்டாம். அதையும் நான் அப்பயே சொல்லிடுறேன். எந்த மனிதனோட உறவும் எனக்கு வேண்டாம். ஏன்னா மனிதன்லாம் ரொம்ப டேஞ்சரான ஆள். பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிரினங்கள்லேயே மிகவும் கொடுமையான ஒரு உயிரினம் இருக்குன்னா அது மனித இனம் தான், வேற எதுவுமே கிடையாது. ஆமாம், உண்மையாங்க யாக்க கொத்த வர பாம்பை கூட ஒரு மந்திரம் சொன்னால் நின்றுடுது. நம்ம மனிதனோட மனம் நிற்க மாட்டேங்குது. இருக்கு கருட சஞ்சீவி மந்திரத்தை எடுத்து ஒரு பாம்பு சீறிட்டு வருதுன்னு வச்சுங்களேன், சித்தியாக இருந்துச்சுன்னா அந்த மந்திரத்தை நம்ம மனதால் என்னனாலே நின்றுடும். அந்த பாம்பு நம்மளே நிறுத்திலாம் பார்த்துருக்கோம். ஒரு விலங்குகள் எல்லாமே பேச்சை கேட்கும். அதனால தான் வனாந்திரத்தில் போய் சித்தர்கள் உட்காரும்போது அவங்கள எந்த டிஸ்டர்பும் எந்த விலங்கும் பண்ணலை. எவ்வளோ பசியில் இருக்கிற சிங்கமும் சித்தர்களை போய் கடித்து சாப்பிட்டதா வந்து ஒன்றும் சரித்திரம் இல்லை. ஆனால் மனிதன் இருக்கானே முடியாது. வள்ளலார்லாம் கூப்பிட்டு பார்த்தாரு, நடக்கலையே ஒன்றும். வடலூரில் அவர் கூப்பிட்டப்போ போகிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. இன்னைக்கு போய் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது அவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னாரோ அதுதான் அங்கே சாப்பாடு. தெரியுமா? அதுவும் தைப்பூசத்துக்கு எத்தனை பேர் போனீங்க வடலூருக்கு? யாருமே போலையா? வள்ளலாரை பற்றி தெரியாதா? இல்லை, சொல்கிறது கொஞ்சம் எங்களுக்கு வெக்கமாக இருக்குங்க. ஏங்க வடலூர் போகிறது எவ்வளோ பெரிய விஷயம். வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே அப்படின்னு வள்ளலார் பாடுறாரு. உண்மையாக புனிதமான இடம். நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் எனக்கு ஒரு தீட்சை வந்து எனக்கு உபதேசமானது வடலூரில் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் தான். எனக்கு சூட்சமமாக ஒரு தீட்சை வந்து வள்ளலார் பிரான் என்னோடய குருவாக இருந்து கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடித்த இடம். என்னோடய குருமகான் ஸ்தூல தேகத்தில் வாழ்ந்து இன்றளவும் சூட்சமமாக எங்கும் இருந்தாலும் அங்கே அதிர்வலை அதிகமாக இருக்கக்கூடிய இடம்தான் மேட்டுக்குப்பம்லாம். அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். நம்மளும் அதை மனிதன் பண்ணுறது தான் சொல்ல முடியும். வள்ளலாரை போய் நான் என்ன அதை குறை சொல்கிறது? என்னோடய குருவையே நான் எப்படி குறை சொல்கிறது? வள்ளலார் சொல்லுவார், காட்டுப்புலியை விட நாட்டுப்புலி ரொம்ப டேஞ்சர். எது டேஞ்சரு? காட்டில் இருக்க புலி கூட. ஆமாம், காட்டில் இருக்க புலி நல்ல புலிங்கயா. ஐயப்பனுக்கெல்லாம் பால் கொடுத்துச்சு இல்லை? நீங்கள் தானங்க அப்புறம் இது பண்ணி வச்சுருக்கீங்க. ஐயப்பெல்லாம் மனிதனாக பிறந்த ஒரு ஆன்மா தாங்க. ஐயப்பெல்லாம் இன்னைக்கு கடவுளாக உங்களுக்கு இருந்தாலும் தெய்வமாக, ஐயப்பெல்லாம் பிறந்த ஒரு மனிதனாக பிறந்தவர். பட் அவரோட தாய் தகப்பன் தெரியாது. பந்தல மன்னன் வந்து மகாராஜா வந்து காட்டுக்கு வந்து அந்த வேட்டையாட போகும்பொழுது பார்க்கும்பொழுது ஒரு புலி வந்து ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து பந்தலம்ங்கிற ஊரில்
அவர் வளர்க்குறாரு, இளவரசனாக ஐயப்பனை வளர்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் காட்டுக்கு போகிறார் ஐயப்பன். அதுக்கப்புறம் தான் ஜோதி சுரூபமாக மறைகின்றார் ஐயப்பன். ஐயப்பன் வந்து சித்தாதி சித்தர்னு பேர். மனிதனாக பிறந்து சித்தர் நிலையில் ஜோதியில் ஜோதியாக ஐக்கியமானவர் ஐயப்பன். அவருக்கு அது பால் கொடுக்குது புலி. அதான் வள்ளலார் சொல்கிறார், அந்த புலி உயர்வானது, காட்டில் இருக்க புலி உயர்வானது, அது டேஞ்சர் கிடையாது. ஆனால் இந்த நாட்டு புலி பெரிய டேஞ்சர்னாரு. வடலூர் தைப்பூரத்தில் இவ்வளோ புலிசாதத்தை கிண்டி போடுறீங்க.